மியூசியில் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து இட்ஸ் நாட் பர்மனெண்ட் டேக் ஓகே ஃபர்ஸ்ட். ஸோ லாஸ்ட் பட்டு என்ன நடந்திருக்கோன்னா, எங்கூட தங்கச்சியும் ஹான் மீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மிஸ். ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 2 பேரும் அப்படியே ஐ கான்டாக்ட் வச்சுட்ருக்காங்க ஒரு 5 minutes. ஸோ 2 பேருக்கும் எதுவுமே தோணலை. அப்படியே 2 பேரும் அப்படியே ஸ்டேர் ஆகி பார்த்துட்ருக்காங்க. ஸோ அப்போ அவங்க ஜிம்மன் கண்ணை தேய்ச்சிக்கிட்டே ஒரு மாதிரி பில்லோவை தூக்கிட்டு ஒரு மாதிரி கொசு கடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்துட்டுருக்கான். ஸோ இப்போ இந்த காட்சியை பார்த்தோன்னே, டேய் ஹானு மச்சான் அப்படின்ட்டு அவன் அப்படியே எந்திரிச்சிட்றான். ஸோ அந்த பொண்ணு எதுவும் தெரியாத மாதிரி அப்படியே நிற்கிது. டேய் என்னடா வேலைத்தனம் பண்ணிகிட்ருக்க நீ? அங்கே ஒருத்தன் பேக்கப் ஆகி குத்து உயிரும் கொலை உயிருமா கிடக்குறான். இங்கே என்னடா நீ ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்க? மச்சான், நம்ம மச்சானை நினச்சி உனக்கு கொஞ்சம் கூட ஃபீலிங்கே இல்லைடா. பாவம், எனக்கு தான் அந்த ஃபீலிங்லாம் இருக்குது. இங்கே பட்ட பகலில் ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்க நீ. மச்சான், இது மிட் நைட்ரா. என்ன இலவோ, உனக்கெலாம் மனசாட்சியே இல்லைடா. எனக்கெலாம் அவன் அப்படி இருக்கிறத பார்த்துட்டு எனக்குலாம் எதுவுமே பண்ண தோணல. ஆனால் நீ ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்க. எப்படா ஹானு உனக்கு இப்படிலாம் பண்ண முடியுது? நீ மச்சானுக்கு துரோகம் பண்ணுற மச்சான். டேய், அவனை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் துரோகம் பண்ண. இது ஜஸ்ட் ஆக்சிடென்ட்ரா, அவ்வளோதான். வேறு எதுவும் இல்லை. நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காது என்ன? தப்பாக நினைக்காத மாதிரி எங்கே ஏதாவது நடந்துச்சு? டே குட்டி கொஞ்சம் ஓடி போயிடும் அந்த சைடு. வாய் ஓவராக பேசுனான்னு வச்சுக்க, சொங்குலேயே மிதிப்பேன். போடா அந்த சைடு. டேய், பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு என்ன நீ திட்டுவியா? என்கிட்டே வந்து நொட்டு என்னடா பண்ணிகிட்ருக்க? என்ன பண்ணிகிட்ருக்க? அதுவும் மோகினி பிஸ்னஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்குது. ஏய், யார் நீ? என் மச்சானை வளைக்க பார்க்குறியா நீ? ஆமாம், உங்கள் மச்சானை வளைச்சி நான் அப்படியே மடியில் வச்சுக்கிறேன் பாரு. இவன் தான் என் மேலே விழுந்தான். எனக்கெலாம் ஒன்றும் தெரியாது. நான் சும்மா சாப்பிட்லான் தான் வந்தேன். பைத்தியங்க அப்படின்ட்டு அவள் அப்படியே போகிறா. அப்போ ஹானு, ஓய் என்ன உன் பேர் என்ன? அது எதுக்கு உனக்கு? சொல்ல முடியுமா முடியாதா? ஜெனி. ஜெனி. சரி, போய் தூங்கு. நீ சொல்லாத, எனக்கு போய் தூங்க தெரியும். வந்துட்டான் முஞ்சப்பரு அப்படின்ட்டு ஹானை திட்டிட்டு அந்த பொண்ணு போயிடுது. ஸோ ஹான் லைட்டாக சிரிச்சிட்டு அப்படியே ஜிம்மனை பார்க்குறான். ஸோ அந்த சிரிப்பு அப்படியே அமைதியாகிடுது. இப்பயும் உனக்கு ரொமான்ஸ் கேட்குது இல்லை மச்சான்? டேய் வேணா போயிடு. அப்படி இருக்காத பார்த்துக்கோ. டென்ஷன் படுத்திட்டு போடா அந்த சைடு அப்படின்ட்டு அவன் போயிடுறான். ஸோ ஜிம்மனோ என்னவோ நடக்கட்டும் அப்படின்ட்டு அவன் அங்கே இருக்க சோஃபாவில் படுத்துக்கிறான். ஸோ ஒரு இயர்லி மார்னிங் ஒரு 4 o'clock அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஜெக்கிக்கு எல்லாமே தெளிஞ்சிருச்சு. ஸோ அவனால் சுத்தமாக அப்படியே ப்ரீத் கூட பண்ண முடியல. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அவனுக்கு. ஸோ அங்கே ஒரு பால்கனி மாதிரி இருக்கும் பெருசாக. ஸோ அங்கே ஒரு மாதிரி டியர்ஸோடு நின்று அப்படியே அந்த ஸ்கையே பார்த்துட்ருக்கான். ஸோ இயர்லி மார்னிங்னால் விடிஞ்சும் விடியாத மாதிரி இருக்குது. ஸோ இந்த கிளைமேட்டே ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் இங்கே ஜேகே அவன் டிஎஸோடையும் அவன் மெமரிஸோடையும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கான். ஸோ அந்த சைடு அப்போ டே வரான். ஸோ டே வந்து இப்படி வந்து ஜேகேவை பார்க்குறான். ஸோ ஜேகேவை பார்த்தோன்னே ஜேகே கிட்ட குடுக்குன்னு ஓடி வரான். ஹாய் ஜேகே. யாரா நீ? என்ன தெரியலையா? நேற்று உங்களை உள்ளே கூப்பிட்டு வந்தனே, நீங்கள் வாமிட்லாம் பண்ணீங்கல்ல, அதெல்லாம் நான் தான் எடுத்தேன். என்ன தெரில. அதெல்லாம் எதுக்கு நீ பண்ணும்? அதெல்லாம் விடுங்க. இப்போ ஓகேவா நீங்கள்? இல்லை ஏதாவது பிரச்சனையா? எனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நீ தீர்த்து வைக்க போறியா? இல்லை மூடிக்கிட்டு போறியா? சரியான கடுப்பில் இருக்கேன். அடிச்சேன்னு வை, அவ்வளோதான். இங்கேருந்து கீழே தள்ளி விடக்கூட யோசிக்க மாட்டேன் அப்படின்ட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுறான். ஸோ ஆனாலும் டே பரவாயில்ல, நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கோங்க, நான் உங்களை இப்படி விட்டுட்டு போக மனசில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறான். ஸோ டே அப்படியே ஜங்குக்கு அப்படி திரும்பி பார்க்குறான். என்ன வேணும் இப்போ உனக்கு? எனக்கு எதுவும் வேணாம், சும்மா உங்கள் பக்கத்தில் நிற்கிறேன், ஓகேவா? எதுக்கு நிற்கணும்? நீ தேவை மாதிரியே கிடையாது. இங்கேருந்து போறியா? ஃபஸ்ட்டு எரிச்சல் ஆகுது எனக்கு. கத்தாதீங்க. ஒன்றும் இல்லை, நான் சும்மா உங்கள் பக்கத்தில் நிற்கணும் போல் இருந்தது, அதான் நிற்கிறேன். நானும் இந்த கிளைமேட்டை பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் பக்கத்தில் நான் இல்லைன்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா ஒருத்தவங்க ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க பக்கத்தில் யாராவது ஷேர் பண்ண இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும்.
நிறைய தாட்டி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், நான் தனியாகவே. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் தனியாக ஃபீல் பண்ணக்கூடாதுன்ட்டு உங்கள் பக்கத்தில் ஜஸ்ட் நிற்கிறேன், ஓகேவா? உங்களை எதுவும் பண்ண மாட்டேன், ஐ ப்ராமிஸ், ஓகே? அப்படின்ட்டு மூஞ்சி திருப்பிக்கிறான். ஸோ ஒரு மாதிரி அங்கேயே ஒரு 5 நிமிட்ஸ் வந்துட்டே அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்டு நிற்கிறான். ஸோ ஜங்குக் அவன் பக்கத்தில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட ஷேர் பண்ண போல் தோணுது. ஸோ அவன் பேச ஸ்டார்ட் பண்ணுறான். எவ்வளோ லவ் பண்ண தெரியுமாடா, ரொம்பவே லவ் பண்ணேன். நான் பாட்டுக்கு என் வேலை உண்டு, நான் உண்டு இருந்தேன்டா. ஆனால் எனக்குன்னு ஏன் வரணும்? எதுக்கு இந்த லவ்வு, கேரு, மயிறு, லொட்டு மயிரெலாம் எதுக்கு கொடுக்கணும்? நான் கேட்டேனா? இல்லை எனக்கு தான் தேவையா? நான் கேட்கவே இல்லையே. இப்போ எதுக்கு எனக்கு தானாக வரணும், அதுவே தானாக போகணும்? எனக்கு வலிக்குது ஒரு மாதிரி, அந்த பெயினை சொல்லவே முடியல. ஒரு மாதிரி 10 ஊசிக்கு மேலே வந்து நெஞ்சில் குத்துற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். ஸ்டில் அவன் கண்ணிலேருந்து அப்படியே டீயர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அப்பட்டே அவன்கிட்ட இன்னும் கிட்ட போயிட்டு அவன் கையை பிடிச்சிட்டு அப்படியே நிற்கிறான். ஆனால் ஜங்குக் அவன் பிடிச்சிருக்க கையை அப்படியே தட்டி விட்டுட்டு அவன் கொஞ்சம் தள்ளி நிற்கிறான். இங்கே பாருங்கள், நான் சொல்லாமா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் தேடி வர்றது எப்பயுமே அப்படி தான் வலி கொடுக்கும். ஏன்னா கஷ்டமாக தான் இருக்கும். நான் அதை ஃபீல் பண்ணதெல்லாம் இல்லை, ஜஸ்ட் சொல்கிறேன். தேடி வர்றது அப்படி ஃபுல்லாகவுமே ஹாப்பினஸ்ஸாக இருக்காதுல்ல, அதில் கொஞ்சமாக தான் சேட்னஸ் இருக்கும்ல. அந்த மாதிரி தான் உங்கள் லைஃப்பில் அது ஒரு பேட் ட்ரீமாக நினச்சி மறந்துடுங்களேன். ஐ மீன் நான் அப்படி சொல்லலை, உங்களால் அதெல்லாம் மறக்க முடியாது. ஏன்னா அது குட் மெமரிஸும் இருக்கும்ல, அதெல்லாம் மறக்க முடியாது. அதெல்லாம் நான் எதுவும் சொல்லலை. இருந்தாலும் நார்மல் லைஃப்க்கு வர ட்ரை பண்ணலாம்ல. ஏய், இந்த அட்வைஸ்லாம் உங்ககிட்ட நான் கேட்டேனாடா அப்படின்ட்டு ஜேகேவை வந்து டேவோட கழுத்து பிடிக்கிறான். ஸோ ஐஸை அப்படி பார்க்குறான். ஸோ ரொம்ப ரெட்டிஷாக ஒரு மாதிரி ரொம்ப அழுது ஒரு மாதிரி இருக்குது ஜங்கு கண். ஸோ அதை அப்படியே டே பார்த்துட்டு, உங்கள் கண் இப்படி இருந்தால் நல்லா இல்லை, அது ஒரு மாதிரி நார்மலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், டியர்ஸ் இல்லாமல். அந்த கெத்து மட்டும் இருந்தால் நல்லாயிருக்கும். எப்பயுமே அந்த கண்ணில் அது நல்லாயிருக்கும், எனக்கு அது தெரியும். பார்த்ததில்ல, ஆனால் ஃபோட்டோவில் பார்த்துருக்கேன். எங்கே காட்டுவான், உங்கள் கண்ணை நான் பார்த்துருக்கேன். ரொம்ப கெத்தாக எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுற டேலண்ட் உங்ககிட்ட இருக்குது. ஸோ அந்த ஐஸ் தான் நல்லாயிருக்கும், இந்த ஐஸ் நல்லா இல்லை. கழுத்து வலிக்குது, கொஞ்சம் விட்டுறீங்களா அப்படின்ட்டு கதற ஆரம்பிக்கிறான். ஸோ டே அப்படி கதறதை பார்த்துட்டு ஸோ ஜங்குக்கும் நெக்கை விட்டுடுறான். அட்வைஸ்லாம் சொல்லாமல் மூடிட்டு கிளம்பு அப்படின்ட்டு நிற்கிறான். ஸோ ஸோ இதுக்கு மேலே எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். ஸோ ஹான் வரான். ஏ மச்சான், அடா காலேஜ் போகலாம். நான் வரலடா. ஏன் வரல? நம்ம மயிருக்கு வரல. இன்றைக்கி போய் என்ன ஏதுன்னு பார்த்து தான் ஆகிறோம். நீ வரடா மச்சான். அவன் மூஞ்சில் முழிக்கவே கருவறுப்பாக இருக்குது. நான் வரல. மச்சான், எனக்கு புரியலடா, இது நீ இல்லவே இல்லையே. என் ஜங்குக்கு இப்படிலாம் இருப்பானா என்ன? இப்படிலாம் இருக்கவே மாட்டியே மச்சான். என்ன புதுசாக பண்ணிகிட்ருக்க? அழுகிற, சாகட்டான்னு கேட்குற, வலிக்குதுன்ற, புரியுது உன் பெயின் தான். அதுக்குன்னு டோட்டலாக மாறிட்ட ஜேகே நீ. இருக்கிற கடுப்புலாம் உன்கிட்ட காட்டிட போகிறேன், ஒழுங்காக போயிடு மாறிட்டன்ட்டு. பின்ன என்னடா, நீ இப்போல்லாம் இருக்கவே மாட்டே சரியா? இப்போ அவனுக்காக காலேஜ் வராமல் நீ இருக்க போறியா? அவனுக்காக இல்லை மச்சான், என்னால் வர முடியாது, அவ்வளவுதான், விட்டுரு என்ன அப்படின்ட்டு மறுபடியும் திரும்பி நின்று அந்த ஸ்கையை பார்த்துட்ருக்கான் ஒரு மாதிரி டியர்ஸில். ஸோ ஹானுக்கா சரியான கடுப்பாயிடுது. அவனை ஓங்கி பலார்னு ஒன்று விடுறான். என்னடா நினச்சிட்ருக்க? என்ன மயிறு மாதிரி பண்ணிகிட்ருக்க? பாரு, நீ காலேஜ் வர்ற
போய் தான் ஆகணும். இன்றைக்கி போய் அவனை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து இன்னும் மயிருக்கடா அவனை விட்டுட்டு போனன்ட்டு ரீசனை நான் கேட்டே ஆகணும். புரியுதா? உனக்கு வேணான்னா விட்டுரு, ஆனால் எனக்கு வேணும். என் மச்சானை எப்படி விட்டு போனான்னு சொல்லிட்டு நான் கேட்கணும். புரியுதா? மூடிக்கிட்டு வா அப்படின்ட்டு கையை பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு போகிறான். ஸோ இந்த மேன்ஷனை விட்டு 3 பேர் போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஹானுக்கு போக மனசே இல்லை. ஸோ அப்படியே கேட்டே எட்டி பார்த்துட்ருக்கான் ஜெனி வருவாளா அப்படின்ட்டு. ஏன்னா ஜெனியை பிடிச்சி போச்சு. ஸோ அதனால் பார்த்துட்டே இருக்கான். அப்போ ஜிமன், மச்சான் ஜொல்லு ஊற்றுது பாரு, தொடச்சிக்கோ. டேய் அசிங்கமாக கேட்போம், மூடுறியா என்ன? இல்லை மச்சான், வலிஞ்சு ஆறா ஓடிச்சா, நடக்க முடில, அதனால சொன்னேன். அச்சீவா அப்படின்ட்டு ஜிமன் கூப்பிட்டு போகிறான். ஸோ 3 பேருமே அந்த மேன்ஷனை விட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு காலேஜ் போகிறாங்க. ஆனால் ஜேகேக்கு வர பிடிக்கவே இல்லை. வரமாட்டேன்னு சொல்லிகிட்டே இருக்கான். ஹானை திட்ட கூட செஞ்சிட்டான். அப்பயும் ஹானு இழுத்து பிடிச்சி அவனை கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அந்த காலேஜுக்கும் போயிடுறாங்க. ஸோ அந்த காலேஜ்லேயே அவங்க 3 பேர் தான் சரியான கெத்தான சீனியர்ஸ். ஸோ செகண்ட் இயர் படிக்கிறாங்க. ஸோ ரொம்ப கெத்துனா எந்த அளவுக்குனா அவனை பார்த்து பயப்படாத ஸ்டூடெண்ட்ஸே இல்லை. ஸோ ஜேகே அப்படியே புல்லட்டில் வந்து இறங்கும் போதே அப்படியே பயப்படுவாங்க. ஸோ 3 பேருமே அந்த புல்லட்டில் தான் வருவாங்க. ஸோ 3 பேரும் பார்த்து பயப்படாத ஆளே இல்லை. ஸோ அப்படி பயப்படுவாங்க. ஸோ இன்றைக்கி ஜேகே முகத்தில் ரொம்ப சேட்னஸ். ஸோ அவனால் அந்த கெத்தெல்லாம் மெயின்டைனே பண்ண முடியல. ஸோ ஏதோ வரோமே அப்படின்ட்டு அவனும் வரான். ஸோ ஜிமனோ ஹானோ எப்பயும் போல். ஸோ அப்போ ஜிம்மன் பைக்கெலாம் நிறுத்திட்டு அப்படியே வாங்க மச்சான்ட்டு போகும்போது அங்கே ஓரத்தில் ஷூட்டிங் மாதிரி ஏதோ ஒன்று நடந்துகிட்ருக்கு. அப்படி மச்சான் அங்கே பார்த்தியா, ஏதோ காலேஜில் ஏதோ ஷூட்டிங் நடக்கிற மாதிரி தெரில. நம்மளுக்கே இப்போ நம்ம எப்படா ஷூட்டிங் எடுக்கலாம் இவனுங்க. அதான் என்ன அந்த அச்சோடிமா என்ன நம்மளை கேட்டு தானே எதாக இருந்தாலும் செய்வான். இப்போ என்ன எதுவும் கேட்காம இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கான். என்னன்னு போய் பார்ப்போம். ஏய் அதெல்லாம் வேணாம், மூடிட்டு வாங்கடா. ஜேகே நீ இப்படி இருந்தீன்னா வச்சுக்கோ, ஒன்றத்துக்கும் ஆளாகாது சரியா? உன் கூட சேர்ந்து நாங்களும் இப்படி சுத்த சொல்கிறியா தேவதாஸ் மாதிரி? மூடிக்கிட்டு இங்கே நெல் வரோம் அப்படின்ட்டு ஹானும் ஜிம்முன்னு போகிறாங்க. ஹான் அப்படியே ஜிமின் கூட போயிட்டு அங்கே இருக்க டைரக்டர்கிட்ட, ஏய் சொட்டத்தலை டேய் ஏய் என்னண்டா பெரியவங்கன்னு கூட பார்க்காம மரியாதை இல்லாமல் பேசுகிற? உனக்கு என்னடா மரியாதை வேண்டி கிடக்கு? என்ன இங்கே ஷூட்டிங் மாதிரி தெரியுது? பார்த்தா தெரில? பார்த்தா தெரியனால தான்டா கேட்குறேன். யாரை கேட்டிங்க ஷூட்டிங் நடத்துகிறீங்க? யாரை கேட்கணும்? நாங்கள் யாரை வேணால் கேட்டு நடத்துவோம். உங்களுக்கெலாம் எதுக்குடா இது? சின்ன பசங்க போங்கடா அந்த சைடு அப்படின்ட்டு அந்த டைரக்டர் சொல்கிறான். ஸோ ஜிம்முனுக்கு சரியான கடுப்பாயிடுது. அவன் ஷர்ட்டை பிடிச்சி இழுத்து, டேய் இது எங்கள் காலேஜ், இங்கே இருக்க ஹச்ஓடி பிரின்சிபல் எல்லோரும் எங்ககிட்ட எதாக இருந்தாலும் கேட்டு தான் செய்வானுங்க, புரியுதா? எங்ககிட்ட கேட்காம இங்கே ஒன்று வேலை நடக்கவே கூடாது. ஆனால் இங்கே ஒன்று நடக்குது, அதை பார்த்து கேட்கலான்னு வந்தால் சின்ன பசங்க பொடி பசங்கன்னு துரத்தி அனுப்புகிற. என்ன காட்டுட்டுமா யாருன்னு? பிடிச்சி வாயை உடச்சிருவோம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் கெத்தாக பேசிகிட்டு இருக்கான். ஸோ அங்கே அப்போது ஒரு பொண்ணு குடுகுடுன்னு ஓடி வந்து ஸோ ஜிம்மனை பல்லாருன்னு ஒன்று விடுது. ஸோ ஜிம்மனும் அப்படியே கன்னத்தில் கை வச்சுட்டு நிற்கிறான். ஸோ ஹானுக்கும் கடுப்பாயிடுது. யாரான்னு பார்த்து அந்த பொண்ணை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அடிக்கலான்னு பார்க்கும்போது ஸோ அந்த பொண்ணு செம்ம அழகாக இருக்குது. வெட்டிங் கவுனில் ஒரு மாதிரி ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு லிப்ஸ்டிக் போடாமையும் போட்ட மாதிரியும் ஸோ ரொம்ப ஒயிட்டாக அவ்வளோ க்யூட்டாக இருக்குது அந்த பொண்ணு. ஸோ அந்த பொண்ணை பார்த்தோன்னே அடிக்கணுன்னே தோணலை ஜிம்மனுக்கு. ஸோ அப்படியே பேனு பார்த்துட்ருக்கான் ஹானு. டீ மச்சான் என்னடா பிள்ளைகிட்ட அடி வாங்கிட்டு எப்படி நிற்கிது பாரு. ஏய் என்னடி உனக்கு தைரியம்? எப்படி என் மச்சா மேலே நீ கை வைக்கலாம்? மச்சா மேலையா? ஓ மேலேயும் கை வைப்பேன்டா அப்படின்ட்டு அடிக்கலான்னு வருது. அப்போ ஜிம்மன் அந்த கையை பிடிச்சிட்டு, ஏய் என்னடி ஓவரா பண்ணுற? அழகாக இருக்கேன் திமுறா? ஈச்சி கை விடு, ஓவரா பண்ணாது. என்னடி இதுக்கு ஒன்று அடிச்ச? எதுக்குடா என் டேரக்டர் மேலே கை வச்ச? ஓ அப்போ நீ தான் இந்த படத்தோட ஹீரோயினா? சரி அவ்வளோ சீன்லாம் இல்லையே உனக்கு. இதை பாரு ஓவராக பேசுகிற நீ. ஏய் என் வாய் என் காலேஜு என் கேட்டு என்னோடய ஸ்டேடியம்.
நான் என்ன வேணால் பேசுவேன், அதான் நீ கேட்கக்கூடாது என்ன? ஆ, என் மேலேயே கை வச்சிட்டல்ல. இங்கே தானே ஷூட்டிங் நடத்துவீங்க, இந்த ஹெச்ஓடி பிரின்சிபல் மயிரெல்லாம் பார்த்துட்டு அப்போ வந்து உன்னை வச்சுக்கிறேன். என்னடா சொன்ன? சொல்லும், நான் வச்சுக்கிறேன்னு சொன்னேன். காலை விழுகல, பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஜிமின் அந்த கையை விட்டுட்டு அப்படியே அந்த பொண்ணை பார்த்துட்டு கண் அடிச்சுட்டே அப்படியே போயிடுறான். ஸோ இப்போ ஹானு மண்டையிலே ஒன்று விடுறான். ஏய் எச்சப்பொறுக்கி, அசிங்கமா இல்லை? அந்த பிள்ளை உன்னை அடிச்சிருக்கு, நீ என்ன கண் அடிச்சுட்டு சைட் அடிச்சுட்டு வர? டேய் அழகா இருக்கா இல்லடா? அழகாக இருக்காளா? டி மொயிரு, அந்த பிள்ளை ஒன்று அடித்ததை இந்த காலேஜ் ஃபுல்லாக பார்த்துருச்சு. இருக்கிற மான மரியாதை எல்லாம் போயிடுச்சு. இனிமேல் எப்படா உன்னை மதிப்பான்? மதிக்காமல் போயிடுவானுங்களா இவனுங்க? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். போய் முதல்ல ஜேகே கதையை முடிச்சு விடுவோம் வா அப்படின்ட்டு 2 பேரும் போகிறாங்க. ஸோ ஜேகே ஏதோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக உட்காந்துருக்கான் ரொம்ப கடுப்பாக. அப்போது ஹான் ஜேகேவை பார்த்துட்டு ஜிமன் கிட்ட, டே மச்சான், ஜேகே இப்படி இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலடா. என் பழைய ஜேகே வேணும். அதுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு அந்த பாடை தேடணும். எப்போ இருந்தாலும் காலேஜ் வருவான்ல, பார்த்துக்கிறேன். எல்லோரையும் நம்ம இடத்துல அசம்பிள் ஆக சொல்லு, இன்றைக்கி ஒரு சம்பவம் இருக்குது. டே மச்சான், அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சுமேடா ஜேகேக்கு பிரேக்கப் ஆகிடுச்சுன்னு தெரியட்டும்டா. அப்போ தான் இன்னொருத்தவன் இதே மாதிரி ஜேகே லவ் பண்ணுறேன்னு பின்னாடி வரமாட்டான். என் மச்சான் செருப்படி வாங்கினது போதும், அவனுக்கு எந்த மயிரும் தேவையில்ல. சரிடா, எப்போடா அனௌன்ஸ் பண்ணுறது? அதான் இத்தனை ஃபஸ்ட் இயர் ஓடுதே, இதில் ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டா போய் சொல்லாது. ஃபஸ்ட் இயருக்கு என்னடா தெரியும், சரி விடு, செகண்ட் இயரை பிடி அப்படின்ட்டு ஜிம்மன் அப்படி பார்த்துட்ருக்கான். ஸோ அப்போது ஒரு பையன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஏய் நில்றா, இங்கே வாடா டேய். சீனியர், நாம் எல்லாரையும் போய் நம்ம இடத்துல அசம்பிள் ஆக சொல்லி எல்லா பொடி பசங்களையும் இழுத்துட்டு வர, புரியுதா? முடிஞ்ச அளவுக்கு செகண்ட் இயரில் இருக்க எல்லோரும் இங்கே வந்தாகணும், என் ப்ளேஸில் அசம்பிள் ஆகிருக்கணும் அப்படின்னு ஹான் சொல்லி அந்த பையனை மிரட்டி அமுச்சு விட்டுறாங்க. ஸோ ஜிம்மனும் ஹானும் அப்படி ஜேகே கிட்டே வராங்க. ஜேகே, எங்கடா போனீங்க? எங்கேயும் போகல மச்சான், அது ஒரு சம்பவம் ஆயிடுச்சு, சரி பார்த்துக்கலாம், அவங்களும் உன் சம்பவத்தை முடிச்சு விடலாம் வா அப்படின்ட்டு அவனை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அவங்க 3 பேருக்குன்னு ஒரு பிளேஸ் மாதிரி இருக்கும். ஸோ அது ரொம்ப பெரிய பிளேஸ். ஸோ அந்த பிளேஸில் தான் எந்த பிரச்சனைனாலுமே நடக்கும். ஸோ அவங்க ஃபைட் போடுறதா இருந்தாலும் சரி, ஏதாவது டிசிஷன் எடுக்கணும்னாலும் சரி, யாராவது ரேக் பண்ணோம்னா சரி, ஸோ அந்த பிளேஸில் தான் நடக்கும். ஸோ ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்கும் அந்த பிளேஸு. ஸோ அங்கே 3 பேரும் அப்படியே உட்காந்துருக்காங்க ஒரு பெஞ்ச் மேலே. ஸோ ஜேகே அப்பயும் சேடாக தான் உட்காந்துருக்கான். ஸோ அப்படியே இந்த சைட் காலேஜ் வெளியில் ஸோ ஒரு காரில் எங்கோட தங்கச்சி, அதாவது ஜெனி அப்புறம் டே 3 பேரும் இறங்குறாங்க. ஸோ ஜெனிக்கு டேனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவன் மேலே ரொம்ப பாசம். ஸோ அவன் கையை பிடிச்சிட்டே தான் வந்துட்டுருக்கா. ஸோ எங்கே பார்த்ததும் அப்படியே அந்த கையை விட்டுறா. ஏன்னா ஜெனிக்கும் எங்கே பார்த்தா பயம். ஸோ 2 பேரையும் பார்த்து, ஏய் இங்கே பாருங்கள், இந்த காலேஜில் எல்லாமே எங்கள் ரூல்ஸ் படி தான் நடக்கும். ஏதாவது தப்பி தவறி ஏதாவது வேலைத்தனம் பண்ணிங்கன்னு தெரிஞ்சுன்னு வை, அவ்வளோதான், நான் சும்மாவே இருக்க மாட்டேன். அதே மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுக்குறதே நாங்களாக தான் இருக்கோம். பட் இருந்துச்சு அப்படின்னா உடனே என்கிட்ட வந்து சொல்லணும், புரியுதா? டே ஏன் இந்த பாரு, வர இடமும் தெரியக்கூடாது, போகிறதும் தெரியக்கூடாது, புரியுதா? அப்படின்ட்டு 2 பேர்கிட்டையும் சொல்லிவிட்டு அவன் முன்னாடி போகிறான். ஸோ டே வந்துட்டு அவன் போனதுக்கு அப்புறம் அவன் மூஞ்சி அப்படி சிரிக்க ஆரம்பிக்கிறது. ஸோ ஜெனியும் சிரிச்சிட்டு, அவன் கிடக்குறான் பைத்தியக்காரன், நீ வாட்டே, நாம் 2 பேரும் ஜாலியாக காலேஜ் லைஃப் கொண்டாடலாம், சரியா? இவன் ஏதோ பைத்தியக்காரன் கிடக்கான், நாம் எதுக்கு வந்தோம்? ஜாலியாக படிக்கணும், ஜாலியாக என்ஜாய் பண்ணணும், அதுக்கு தானே, பார்த்துக்கலாம் வா. ஆமாம் ஜெனி, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு 2 பேரும் கையை பிடிச்சிட்டு அப்படி காலேஜுக்குள்ளே போகிறாங்க. ஸோ எங்கே முன்னாடி போயிருப்பான், இவங்க என்னமோ பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவன் கண்ணில் படுற மாதிரியே தான் இருக்கணும். ஸோ எல்லா பசங்களும் எங்கேயோ போகிறாங்க. ஸோ அதில் ஒரு பையனை பிடிச்சி எங்கே போகிறாங்கன்னு கேட்குறான். ஸோ ஜேகே ஒரு இடத்துக்கு வர சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இவனும், ஜெனி நம்மளும் போகலாமா? டி எதுக்குடா வம்பு, ஏதாவது மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா எங்ககிட்ட, அவன் எப்படி இருந்தாலும் அங்கே தானே இருப்பான், பார்த்துக்கலாம்
ப்ளீஸ் போகலாம் என்ன. சரி வா போகலாம் அப்படின்ட்டு ஜெனியும் தேவும் அங்கே போகிறாங்க. ஸோ எல்லா பாதி காலேஜ் அங்கே தான் இருக்குது. ஸோ செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. ஸோ ஒரு பையன்கிட்ட சொல்லி, அதாவது ஜேகேவோட எக்ஸை கூப்பிட்டு வர சொல்லியிருப்பாங்க. ஸோ அவனும் கூட்டிகிட்டு வரான். ஸோ வரும்போதே அவன் எக்ஸை வந்துட்டு ஒரு பையனை கிஸ் பண்ணியிருப்பான்ல. ஸோ அந்த பையன் கையை பிடிச்சிட்டு அப்படியே ரொம்ப பயந்து போன மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு அப்படியே உள்ளே வரான். ஸோ இதுக்கு ஜேகே பார்க்கும்போது அப்படியே வெறி ஆகுது. ஸோ அங்கே இருக்க சேரை தள்ளி விட்டுட்டு அப்படியே கோமா உட்காந்துருக்கான். ஸோ ஹானுக்கு புரியுது. ஸோ அவனை நடுவில் நிற்க வச்சுருக்கான். ஸோ சுற்றியும் பசங்க. ஸோ ஹானு, மயிரு, எனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என் ஜேகேவை நீ பிரேக்கப் பண்ணியிருப்பண்ண? எவன்டா அவனுக்கு அந்த ரைட்ஸை கொடுத்தது? அவனா உன் பின்னாடி வந்து நொட்டினா? சொல்லு. அவனா வந்தான்? வரலல்ல. என்னடா பண்ணா உனக்கு? இத்தனைக்கும் நீ போட்ட எஃபெக்டை விட அவன் போட்ட எஃபெக்டை தான் நிறைய. உனக்காக என்னென்ன பண்ணியிருப்பான். அதெல்லாம் மறந்துட்டு ஜஸ்ட் குப்பையை தூக்கி போடுற மாதிரி, யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி அவனை தூக்கி போட்டிருக்க. உன்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? ஜேகே ஏதாவது ஒரு பையனையோ ஒரு பொண்ணையோ திரும்பி பார்த்துருக்கியா நீ? அப்படின்னா அசால்ட்டாக தூக்கி போட்டிருக்க. இன்னொருத்த கூட கையை பிடிச்சிட்டு ஹாயா வர நான் பண்ணது தப்பே இல்லாத மாதிரி. இப்போ அந்த பையன் இதை பாரு எனக்கு இவனை தான் பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் வந்து ஜேகே பிரேக்கப் பண்ணேன். மயிறு, இது சொல்ல அசிங்க மயிரா இல்லை உனக்கு? சி வாய் கூசலை உனக்கு இப்படிலாம் சொல்ல. அது எப்படா ஒருத்தனை லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்னொருத்த மேலே அந்த அஃபெக்ஷன் வரும் உனக்கு? அப்போ அவன் எவ்வளோ ஹர்ட் ஆவான்னு நீ நினச்சியா? பாடுறா எப்படி உட்காந்துருக்கான் பாடுறா. அவன் எப்படிப்பட்ட மனுஷன் தெரியுமா? இந்த காலேஜில் கெத்தா திரிஞ்சிட்டு இருந்தவன் இப்போ முடங்கி போய் அந்த சேரில் அப்படி கண்ணு தண்ணியோடு உட்காந்துருக்கான். இதுக்கெல்லாம் காரணம் யார்? நீ ஒருத்த மட்டும்தான். அசிங்கமா இல்லை நிஜமன்? என்னடா என்ன? சின்ன அவன் கையை பிடிச்சிட்டு அப்படி நின்றுட்டுருக்க. இங்கே என்ன பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு அவன் கிட்ட போகிறான். ஸோ அந்த பையன் தள்ளி தள்ளி போயிடுறான். ஸோ ஜேகே தான், மச்சான் அமைதியாக இருங்கடா, அவன் வேணான்ட்டான்ல, மூடிட்டு அப்படியே போ சொல்லு, என் கண்ணை முன்னாடியே அவன் முடிச்சிடக்கூடாது அப்படின்ட்டு திரும்பி உட்காந்துக்கிறான் ஒரு மாதிரி சேரை ஹிட் பண்ணிட்டு. ஸோ பஹானு, மச்சான் நீ எல்லாத்தையும் மூடிக்கிட்டு இருக்கியாடா? எல்லாத்தையும் இதுக்கு மேலே தான் அசிங்கமாக கேட்டுற போகிறேன். என்னடா உனக்கு பண்ணி கிழிச்சாவன்? விட்டு கொடுக்குறியா நீ? விட்டு கொடுக்குறியா நீ? அசிங்கமாக வந்துட்டு போகுது, மூடிக்கிட்டு உட்காரு. என்னடா என்ன இப்போ திடீர்னு வந்து அவனை பிடிச்சிருக்கு நான் விட்டு போகிறேன் அப்படின்னா எனக்கு புரியல. இன்னும் மயிறு வந்துட்டு பிடிச்சிது எனக்கு ஒன்றுமே தெரியலையே. இவளை அதுவோ? பாரு, தப்பாக பேசாத. அப்படி தாண்டா பேசுவேன். உன் கூட ஃப்ரெண்டாக பழகிட்டேன்னு சொல்லிட்டு அந்த ரீசனுக்காக தான் உன் மேலே இன்னும் கை வைக்காம நான் வாயில் பேசிகிட்ருக்கேன். இல்லைன்னா இன்னொரு அடித்து மண்டையாக பொழந்திருப்பேன். கத்த வைக்காத. மச்சான் விடுறா, இவன்ட்ட என்ன பேச்சு? கொஞ்சம் பக்க எரிச்சல் ஆகுது எனக்கு, அப்படியே அடித்து உடைக்கலாம் போல் இருக்குது அப்படின்ட்டு ஜிம்மன் அடிக்க வரான். ஸோ இப்போ ஹான் தான் கையை பிடிச்சி நிற்க வச்சுட்டு, அவனை பிடிச்சிருக்குன்னா அவன்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக ஜேகே கிட்டே எடுத்து சொல்ல வேண்டியதாண்டா. அவன் புரிஞ்சிருக்க மாட்டான் தான் அவன்கிட்ட சண்டை போட்டிருப்பான், அடிச்சிருப்பான், கொண்டிருப்பான், நீ எல்லாத்தையும் தாங்கிட்டு சொல்லிடுவோம். இப்படி ஒரே அடியாக கூப்பிட்டு பிடிக்கல அப்படின்ட்டு அவனை கிஸ் பண்ணிட்டு நீ சொல்லியிருக்க. இந்த தைரியம் உனக்கு? அந்த இடத்துல அவன் எவ்வளோ ஹர்ட்டாக இருப்பான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுதுடா. மச்சான் சின்ன விஷயம் கூட பார்த்து பார்த்து உனக்கு செஞ்சுருக்கான்டா அந்த 2 வருஷத்தில். இந்த காலேஜு உனக்கே தெரியும்ல, இந்த காலேஜு பொறாமப்படுற அளவுக்கு ஒன்று லவ் பண்ணான். ஆனால் எப்பட்றா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஹான் பேசிகிட்டு இருக்கும்போது, ஸோ ஒரு ஓரத்தில் ஜெனியும் டேவும் நின்று கேட்டுட்ருப்பாங்க. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ ஹானு, நீ பண்ணுறது உனக்கே கேவலம் மயிரா இல்லை?
சரி அதெல்லாம் விடு. நீ என் மச்சான் கூட சேரணும் சேராத அதெல்லாம் நான் எதுவும் சொல்லலை. ஆனால் இவனை பிடிச்சதுன்ட்டு ஏன் சொன்னேன்? இந்த மயிருக்கிட்ட அப்படி என்ன இருக்குன்ட்டு? அச்சு அச்சு எனக்கு ரீசன் வேணும்டா. என் மச்சானை விட்டு போகிறதுக்கு அந்த ரீசன் வேணும். இந்த ரீசன் எனக்கு தேவை மயிரே இல்லை. அவனை பிடிச்சிருக்கு அதனால விட்டு போனேன்ட்டு சிங்கமாக இருக்குடாடி. எனக்கு அப்படியே உன்ட்ட மூஞ்ச பார்க்க எரியுது அப்படின்ட்டு ஹான் ரொம்ப கத்திட்டு இருக்கான். ஸோ அப்போ அந்த பையன் ஒரு நிமிஷம் நான் ஜெக்கிக்கிட்ட பேசணும். போய் பேசு. ஆனால் உன்னை அடித்து அவன் சாவடிக்காமல் இருந்தால் சரி அப்படின்ட்டு அவன் சேரை வளைச்சிட்டு அப்படியே நிற்கிறான். ஸோ ஸ்டில் எல்லா பசங்களும் சுற்றி எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கானுங்க. அப்போது அந்த பையன் வந்து ஜேகே கிட்ட போகிறான். ஸோ ஜேகேக்கு உட்காந்துட்டு தான் இருப்பான். ஸோ அவனுக்கு கீழே உட்காந்துட்டு, ஜேகேம்மா வேணாம் நான் அப்படி கூப்பிடாத, ஒழுங்க போயிடு. ஜேகே புரியுது நான் உனக்கு பண்ணது பெரிய தப்பு தான்ட்டு, ஆனால் என்ன மன்னிச்சிடு. அது எப்பட்றா எல்லாத்தையும் பண்ணிட்டு சாரின்ற ஒரு வேர்டை கூப்பிட்டு வந்துடுற? எனக்கு புரியலை. நான் என்ன பொட்டமாடா? இதை பற்றி எப்படி தெரியுது உனக்கு? இவன் எல்லா பையனையும் ஈஸியாக எடுத்துக்குவான்னா? இந்த 2 வருஷத்தில் ஒன்று எவ்வளோ ஹர்ட் பண்ணாலும் இவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் உன் பின்னாடி குட்டி போட்டு போனையாட்டம் வந்தேனாடா என்னன்னா இல்லையா? சில டைம் என் மேலேயே தப்பே இருந்தாலும் என்னோட எல்லா பர்சனாலிட்டியும் விட்டுட்டு, என் கேரக்டர் எல்லாத்தையும் விட்டுட்டு உனக்காக லவ் பண்ணி தொலைஞ்சிட்டனே, அதுக்காக உன் மேலேயே தப்பே இருந்தாலும் நான் வந்து சில டைம் வந்து சமாதானப்படுத்துவேன். ஆனால் இப்படி நான் எந்த விதத்துலையுமே உன்னை வந்து கஷ்டப்படுத்தலையேடா, உன்னை ஹர்ட் பண்ணது தவிர. ஜெகே நான் உன்னை எதுவுமே சொல்லலை ஜெகே, நீ பியூர் கோல்டு நல்லவன் தான். ஆனால் எனக்கு உன் மேலே இருந்த அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. உன்னை எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்காம போயிடுச்சு. அப்போ தான் எனக்கு அவனை பிடிக்க ஆரம்பிச்சிது. அவன் பிடிக்க ஆரம்பிச்சிது. ஓ அவனை பிடிக்க ஆரம்பிச்சுதா? தம்மையே இல்லை கேட்குறேன், என் மேலே இன்ட்ரெஸ்ட் போச்சுன்னல்ல நீ, அப்படி என்ன நான் பண்ணிட்டேன்? உன்னை நல்லா பார்த்துக்கலையா? உன்னை நல்லா கேர் பண்ணிக்கலையா? எல்லா விதத்துலேயும் உனக்கு சப்போர்ட்டாக தான்டா இருந்தேன். நீ எக்ஸாமில் ஃபெயில் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எத்தனை தாட்டி கொஸ்டின் பேப்பர் ஆட்டையை போட்டு வந்து கொடுத்துருப்பேன், இவ்வளோ ஹெல்ப்லாம் பண்ணியிருப்பேன். இப்படி என் மேலே இன்ட்ரெஸ்ட் போச்சு புரியல. சரிக்கா அதெல்லாம் எனக்கு தெரியாது, உன்னை பிடிக்கல அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிடுறான். ஸோ ஹானுக்கு அவ்வளோ கடுப்பாயிடுது. ஸோ அவனை இழுத்து மூஞ்சில் ஒரே அற விடுறான். ஏய் என்னடா, நானும் ஃப்ரெண்டாச்சு, கை வைக்கக்கூடாது பார்த்தா ஓவராக பேசிகிட்டு இருக்க பாரு. எனக்கு அவ்வளோதான் மரியாதை. இன்னும் 1 வீக்கில் இந்த காலேஜை விட்டு நீ போகல, நாங்களே துரத்தி அடிச்சிருவோம். டேய் இங்கே பாருங்கடா, சுற்றி இருக்க எல்லாரும் கேட்டுக்கோங்க, இந்த காலேஜில் இனிமேல் ஜேகே பக்கத்தில் எவனாவது வந்தீங்க அவ்வளோதான் இருப்பார். வர காலும் இருக்காது, பார்க்குற கையும் இருக்காது, அவன்கிட்ட பேசுகிற வாயும் இருக்காது அப்படின்ட்டு ஹானும் ஜிம்மனும் அவனை பார்த்து அங்கே இருக்க பசங்களெல்லாம் பார்த்து முறைச்சி சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ அந்த பையனும் நான் இங்கிட்டு போகிறேன். ஏய் எங்கே போகிற? பதில் சொல்லிட்டு போ. இந்த பொட்டை பாடம் உனக்கு பிடிச்சதில்ல, அப்போது இவனும் இன்ட்ரெஸ்ட்டு குறைஞ்சி போச்சுன்னா வேறு ஒருத்தன் கூட போயிடுவியா? நீங்கள் பாரு தப்பாக பேசாத. ஏய் அப்படி தாண்டா பேசுவேன், என்ன பண்ணுவேன், அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹான் பேசிகிட்டு இருக்கான். ஸோ அப்போ ஜேகே ரொம்ப கன்ஃபியூஸ்டாக ஒரு மாதிரி அவனுக்கு நீ உன்னை பிடிக்கல அப்படின்னு சொன்னது ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ நேற்று கிஸ் பண்ணது எல்லாம் ஓடிட்டுருக்கு. ஸோ அவனுக்கு கோவத்தை கண்ட்ரோலே பண்ண முடியல. ஸோ ஒரு மாதிரி சஃபராகி உட்காந்துருக்கான். ஸோ அப்பட்டே அந்த கூட்டத்துலேருந்து அப்படி மெதுவாக வெளியில் வரான். அவன் எதை பற்றியுமே யோசிக்கலை. அப்போது ஜெனி வந்துட்டு டே எங்கடா போகிற? டே
இல்லைக்கா, எனக்கு பார்க்க ஒரு மாதிரி இருக்குது. ஜேகே கஷ்டப்படுறது. அதான். டேய், நம்மளுக்கு இது தேவையில்லாத வேலைடா. யாங்க்கு மட்டும் தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், நம்மளை சாவடிச்சிருவான். இல்லைக்கா, பரவாயில்ல. இந்த டைமில் அவரு கூட யாருமே இல்லை. அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அவங்க சண்டை போட்டுட்ருக்காரு. ஆனால் இவர் பக்கத்தில் யாருமே இல்லைக்கா. நான் போய் நிற்கிறேன் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு கொடுக்கணும்னு ஓடி போயிட்டு ஸோ ஜேகேக்கு தண்ணி கொடுக்குறான். ஸோ ஜேகே அப்படியே நிமிர்ந்து பார்க்குறான். தண்ணி குடிங்க. உங்களை பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குது. தொண்டைக்குள்ளே ஒரு மாதிரி பண்ணுமே. அழுக வராமையும் வந்து எனக்கு புரியுது. தண்ணி கொடுங்க அப்படின்ட்டு அவன்கிட்ட தண்ணி கொடுக்குறான். ஸோ ஜேகேவும் அதை வாங்கிட்டு ஒரு மாதிரி டிவி பார்க்குறான். ஸோ டக்குன்னு உட்காந்துருக்க ஜேகே கிட்ட போய் அவனை ஹக் பண்ணிக்கிறான். அப்போது எல்லாம் சுற்றி இருக்க எல்லாரும் பார்க்குறாங்க. ஹானு, ஜிமினு, ஜெனி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அப்படி பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஜேகேயோட எக்ஸும் கூட. ஸோ ஒரு மாதிரி எல்லாம் ஒரு மாதிரி ஷாக்கில் பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஜேகே அதுக்கு மேலே ஷாக்கு. ஓகேடா மீஸ், இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு அடுத்த பாட்டில் பார்ப்போம். ஓகே, பாய்.